ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மார்னிங் இந்த நியூஸ் கேட்டு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு கப்பிள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 11 வருடங்கள் ஒன்றா வாழ்ந்து நிறைய டைம் வந்து இவங்களுக்குள்ள விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிருக்கு. அப்போல்லாம் சிரிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னவங்க இந்த டைம் வந்து பரவிச்சு. ஆனால் அதெல்லாம் உண்மைங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டாங்க. ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு இந்த போஸ்டெல்லாம் பார்த்த உடனே. 11 இயர்ஸ் மேரேஜ் வாழ்க்கையிலேருந்து பிரியிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ஒரு மென்டல் பீஸ் வேணும், அப்புறம் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட 2 பேருமே பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, எங்களோட ப்ரைவசியை வந்து ப்ரைவசி கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இது எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெஸ்ட்டு ஒரு டெசிஷன் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பேரோட மெசேஜுமே ஒரே மாதிரி இருக்குது, நேம் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கப்பிள். ஒரு குழந்தையும் இருக்குது இவங்களுக்கு. 1 வயசில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை தான் அவங்க. இந்த முடிவு குழந்தைக்காக மாற்றிக்கலாம். அது ஆனால் அவங்களோட ப்ரைவசி அப்படின்னும் போது நம்ம எதுவும் சஜஷன் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் மாதிரியே ரொம்ப பெரிய வருத்தம் இந்த ஜோடி வந்து செப்பரேட் ஆனதில். இவங்களோட காம்போவில் மயக்கம் என்ன மூவியில் பாடின அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிவி மியூசிக் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, சைந்தவி பாடிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதில் பெஸ்ட்டான ஒரு காம்போ.